கண்மணியும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எப்படியாவது ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஜேபி ரெஸ்டாரண்ட்டில் கேஸ் காலியாக போனதுனால இங்கே கேஸ் தட்டுப்பாடு இருக்குது, அதுவும் இல்லாமல் கேஸ் விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்மணி எல்லாரையும் இங்கே விறகு யூஸ் பண்ணி சமைக்க சொல்கிறாங்க. அன்பும் விறகு அடுப்பை பயன்படுத்தி சமைக்கிறாங்க. விறகு அடுப்புலேருந்து வர புகையை அளவுக்கு அதிகமாக சுவாசித்ததுனால அன்போட நுரையீரல் பாதிச்சிருது. இதனால் அன்பு ரூம்குள்ளே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க சுவாசிக்க முடியாமல். இங்கே கண்மணி என்ன அன்பு வெளியவே வரல அப்படின்னு ஒரு பதட்டத்தோட ரூம் ஜன்னல் வெளியே பார்க்கும்போது அன்பு உள்ள மயக்க போட்டிருக்குது கண்மணிக்கு தெரிஞ்சதும் உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே போனால் அவர் அளவுக்கு அதிகமாக புகையை சுவாசிச்சிருக்காரு. அதனால் அவரோட லங்ஸ் ரொம்ப பாதிச்சிருச்சு, அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறாரு அப்படின்னு கண்மணி கிட்ட சொன்னதும் கண்மணிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னால்தான் அன்புக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அன்புக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லையா, அன்பு எப்படியாவது காப்பாற்றிடுங்க டாக்டர்னு சொல்லிட்டு இங்கே கண்மணி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே டாக்டர் இருந்துட்டு நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறோமா, எதுவாக இருந்தாலும் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே கண்மணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. கண்மணி அன்போட அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அன்போட அம்மா எல்லாரும் சேர்ந்து இங்கே வர்றாங்க. வந்ததும் என்னாச்சு அன்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்குறாங்க. உடனே அத்தை என்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கண்மணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அன்போட அம்மாவுக்கு கோவமாயிடுது. என் பிள்ளை எப்படி ஆகிட்டே கண்மணி, உன்னையே நம்பி வந்த என் பையனை ஏன் கண்மணி இப்படி ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அம்மா கண்மணியை ஒரு அரைஞ்சிட்றாங்க. என் பையனுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு தெரியும்ல, உங்ககிட்ட இருந்தால் நல்லா பார்த்துக்குவான்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உன்னாலேயே என் பையனுக்கு இப்படி ஆபத்து வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அன்போட அம்மா கண்மணியை திட்டுறாங்க. இங்கே கண்மணி இருந்துக்கிட்டு அத்தை இதுக்கு நான் காரணம் இல்லை, இப்படியெல்லாம் ஆகும்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி காரணம் சொன்னாலும் இங்கோட அன்போட அம்மா இருந்துக்கிட்டு இல்லை நீ தான் காரணம், என் பையன் திருப்பி கொடுத்துடணும், என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்போட அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. கார்த்திக் இருந்துக்கிட்டு அண்ணி என்ன பண்ணுவாங்க, அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கண்மணி கோவிலுக்கு நேராக போகிறாங்க. கண்மணி அன்புக்காக கோவிலில் வேண்டுதெல்லாம் பண்ணுறாங்க. அன்பும் கண்ணை முழிச்சிடுறாங்க. கண்ணை முழிச்சதும் கண்மணி வந்து அன்புவை பார்க்கறதுக்காக வர்றாங்க. அன்புக்கு எதுவும் இல்லை, அவர் ஆபத்தான நிலைமையை தாண்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் தான் இங்கே கண்மணிக்கு சந்தோஷமே வருது. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.